கல்யாண வீட்டு வத்த குழம்பு சாதம் சும்மா தளன்னு சுட சுட அருமையாக செய்யலாமா? ப்ரெஷர் குக்கரில் ஒன் பாட் ரெசிப்பியாக ஈஸியாக செய்யலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 3/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு கைப்பிடி சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை நல்லா திக்காக கரைச்சி ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் செந்தூர் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து வதக்கிட்டு கரைச்ச புளியை அதில் ஊற்றி மூடி வச்சு நல்லா பச்சை வாசனை போக 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு பச்சரிசி புழுங்கலரிசி எதில் வேணாலும் செய்யலாம். நான் புழுங்கலரிசி 1/2 கப்புக்கு 6 கப்பு தண்ணி ஊற்றி உப்பு அளவாக போட்டு மேலாப்பில் கொஞ்சமாக செந்தூர் டிஃபன் சாம்பார் பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் தூவி விட்டு ப்ரெஷர் குக்கர் மூடுங்க. 3லேருந்து 4 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டு 1 டீஸ்பூன் நெய் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கலந்திங்கன்னா கமகமன்னு வத்தக்குழம்பு சாதம் ரெடி.